ஹாய் ஹலோ மக்களே, நான் டாரிக். இன்றைக்கி நம்ம ஜீப் காமர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஜீப் காமர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ப்ரொஜெக்டரில் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துலேயே இண்டிகேட்டர்ஸ் வருது. மேலே ஒரு டிஆர்எல்லும் மேலேயே கொடுத்துருக்காங்க. அதில் 360 கேமராக்கான கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜீப்போட பேஜிங் மேலே வருது. பார்த்தோம்னா ஜீப்புக்குனே உள்ள யூனிக்கான இந்த 7 ஸ்லாட் கிரில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா இங்கே ஃபாக்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட் வந்து இந்த இடத்துல வருது. நல்லா ஒய்டாகவே கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 18 இன்ச்சில் ஒரு டைமண்ட் கட் அலாய் தந்திருக்காங்க. இது வந்து டாப் எண்ட் மாடலுக்கு மட்டும் தான் டைமண்ட் கட் அலாய் வருது. சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல காம்பஸோட ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பேஜிங் கொடுத்துருக்காங்கன்னா இந்த லெவல் வரை இங்கே தண்ணியில் வந்தாலும் அந்த இதில் நம்ம போக முடியும். மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸும் வருது. ஹேண்டில் ரெக்கோ சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரூஃப் ரயில் வருது. ஃபியூல் டேங்கோட ஓப்பனர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டீசல் வண்டி. ரியர் சைடு பார்த்தோம்னா ஸ்மோக் டெயில் லாம்ப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், ஒரு ஸ்பாய்லரும் வருது. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வைப்பரும் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஜீப்புக்கான ஒரு பேஜிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 438 லிட்டர்ஸில் தராங்க. பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 178 mm கிடைக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சீட்ஸ் தான். 8 வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன் 2 இது வரைக்கும் மெமரி செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 1 செலக்ட் பண்ணோம்னா பாருங்களேன், இந்த சீட் மாறும். சீட் 1க்கு மாறிடுச்சு. இப்போ இன்கேஸ் 2க்கு இது பண்ணோம்னா 2 கிளிக் பண்ணோன்னே அது அந்த சீட் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகிடும். இக்னிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்கன் காருங்கிறனால லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரும் ரைட் சைடு வந்துட்டு வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸும் வந்துடும். ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நாப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நாப். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஹெட்லைட்டோட அந்த த்ரோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி டிஜிட்டல் தான். இதை வந்துட்டு நம்ம 2 இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு அந்த ஸ்பீட் மட்டும் தெரியுற மாதிரி, இன்னொன்று வந்துட்டு அந்த அனலாக் மீட்டர் தெரியுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. ஸ்டேரிங்கோட ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கான செட்டிங்ஸ்லாம் அந்த பட்டன்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கால் அட்டென்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது அது இருக்குது. அப்புறம் ஸ்டேரிங்கோட பின்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற அப் அண்ட் டவுன் பட்டன் வந்துட்டு இங்கே ஸ்டேரிங்க்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த கார் டாப் எண்டுங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு 10 inch இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கிடைச்சிடும் வித் இன்பில்ட் நேவிகேஷன் அண்ட் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ. இந்த காரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. கோ பேசஞ்சருக்கும் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் வென்டிலேட்டர் சீட்ஸ் வருது. அதை நம்ம வந்துட்டு இன்ஃபோர்டெயின்மெண்ட்லேயே இது பண்ணிக்கலாம். 3 levels ஆஃப் அந்த கூலிங் இருக்கும் போத் கோ பேசஞ்சர் அண்ட் டிரைவருக்கு. ஏசிக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டும் ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோனாக இருந்தால் இதில் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். 15 watts. அப்படியே இங்கே பார்த்தா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, அதாவது ஹேண்ட் பிரேக். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்துட்டு ஆஃப் ரோடிங் மோட்ஸ். இதில் வந்துட்டு 3 மோட் இருக்குது, சாண்ட் மட், ஸ்னோ, ஆட்டோ. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வண்டி ஹோல்டு, 4 wheel லோ, 4 wheel டிரைவ் லோ, 4 wheel டிரைவ் லாக் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இப்போ ஹோல்டில் போட்டோம்னா வண்டியை வந்துட்டு டிரைவில் போட்டுகிட்டே பிரேக்லேருந்து கால் எடுக்கலாம். இது வந்துட்டு ஹெவி டிராஃபிக் சுச்சுவேஷனில் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 wheel டிரைவ் லோ அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு 30 km ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு 4 wheel டிரைவ் வந்துட்டு ஓடும். 4 wheel அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் 2 wheel டிரைவே என்கேஜ் ஆகி ஓடிடும். அது வந்துட்டு ஒரு இன்டென்சிவான ஒரு ஆஃப் ரோடிங் சுச்சுவேஷனில் மட்டும் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 wheel டிரைவ் லாக் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 wheel என்கேஜ் ஆகிறதுக்காண்டி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹில் டிசன் கண்ட்ரோல், அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ரெஸ்ட் இது வித் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா உங்களுக்கு வண்டி லாக் அன்லாக் பண்ணுறது, அப்புறம் மிரரை ஃபோல்டு பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் குறிப்பாக கோ பேசஞ்சருக்கும் அந்த அன்லாக் அண்ட் லாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்படியே பார்த்தோம்னா க்ளோ பாக்ஸும் ஒரு டீசெண்டான சைஸில் ஒரு நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் தான் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ரியர் வியூ மிரர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஆட்டோ டிமிங் மிரர்ஸ். நைட் வந்துட்டு இந்த லைட்லாம் பின்னாடி இருந்து அடிச்சா அது வந்துட்டு நம்ம கண்ணில் ஸ்ட்ரைக் ஆகாது, அது டிம் பண்ணிடும். அப்படியே மேலே பண்ணோம்னா லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் அந்த பட்டன். அப்படியே வந்தோம்னா சன்ரூஃப் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு அந்த சன் ஷேட் மட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுவே நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த கிளாஸ் இட் செல்ஃப் அது திறக்கும். இந்த பட்டன் எதுக்குன்னா லைட்டாக ஒரு காற்று வர்றதுக்கான அளவுக்கு மட்டும் அந்த சன்ரூஃபை திறந்து விடும். பின்பக்கம் பார்த்தோம்னா பின்பக்கம் ஒரு ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு யூஎஸ்பி கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல அண்டர் சப்போர்ட் கிடைக்குது. ஓவரால் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் விசிபிலிட்டியும் நல்லாவே இருக்குது. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்சல் ட்ரே ஒன்று நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.